அத்தையோட மெமரி ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆன அந்த செகண்ட்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்ல. அவங்க சரியாயிட்டாங்கன்னு அவங்க நம்பணும். நாம ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட போய் பேசணும். மதனி, மதனி, என்ன கோயிலுக்கு போறேன்னு இப்படி வந்து படுத்துட்டீங்க? தருங்க, உங்க பிள்ளைகள்லாம் பசியோட இருக்கு. எந்திரிச்சு வாங்க, வீட்டுல போய் சமையல பண்ணுவோம். மதனி, நம்ம பிள்ளைகளை பத்தி நம்ம 2 பேர் தான் கலந்து பேசணும்னு எங்க அண்ணன் சிட்டா சொல்லிருச்சு. எந்திரிச்சு வா, பிள்ளைகளுக்கு என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிட வேண்டாமா? அத்தை, நான் பேசுறேன் மாமா. மா கொஞ்சம் அமைதியா மதனி, அதுக்கப்புறம் என்னப்ல பாரு மதனி, உன் மருமகள சும்மா என்ன பேச விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. எந்திரிச்சு 2 அடி கொடு. மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கொஞ்ச நேரம் வெளியில போய் வெயிட் பண்ணு போ. ஜெயா, ஜெயம்மா, என்ன என்ன ஜெயா, ஜெயாமா மச ஜெயலட்சுமி செட்டியார்கிட்ட நகைச்சீட்டு போட்டுச்சுல, அதுல இந்த மாச குலுக்கல்ல 6 பவுன் தனி பிரைஸ் விழுந்திருக்கான். எழுப்பி சொல்லு, எழுப்பி சொல்லுடி. அப்ப சீட்டு அது தனியா? அம்மா 50 பவுன்னு சொல்லிச்சு. அது தனி, இது தனி. அத்தை, அத்தை, உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சா? இனிமே தினமும் இன்சுலின் போட தேவையில்ல, டேப்லெட் மட்டும் போதும். ஓ அப்படியா? ஹை ஜெயலட்சுமி, நீ இனிமே ஒளிஞ்சு மறைஞ்சு ஓட தேவையில்ல. நிஜமாவாமா? என்ன மிஸ்டர் நடராஜன், ஐஸ் என்ன பொய்ய சொல்ல போறா? ஜெயலட்சுமி கேட்டுச்சா இல்லையா? நோ இன்ஜெக்ஷன், ஒன்லி மாத்திரை. ஓகே தானே? ஓகே தானே? மா என்னாச்சுமா? அதனால எங்களை இப்படி அழ வைக்கிறியம்மா. எந்திரமா, நீ இல்லாம வீடாவே இல்லம்மா. அம்மா எழுந்துக்கம்மா. மட்டும் நீ எழுந்துக்கல, உனக்கு கொண்டுடுவா பாத்துக்க. எழுந்துக்கோமா.
நாங்களாம் பாவம் ஜெயலட்சுமி, உன்னை தவிர வேற எதுவுமே தெரியாது. அண்ணே சொல்லுண்ணே, எந்திரிச்சு வர சொல்லு. அழுகாதடா, அம்மா எப்படி வந்துடும். ஜெயா, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சண்டை போட்டு பேசாம இருந்தாலே பிள்ளைங்கெல்லாம் ஏங்கி போயிடும். இப்படி சத்தம் இல்லாம படுத்து கிடந்தா என்னமா அர்த்தம்? ஆமா, அப்பா 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 அழுகாதீங்கப்பா, அம்மா வந்துரும்ப்பா. மாதிரி வந்துருன்னு அழுகாதண்ண. அப்பா அப்பா இல்லப்பா, அம்மா வந்துரும்ப்பா. மதனி அப்பா 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 அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. உன்னை மாதிரி நானும் காதலிச்சுதாம்மா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பொண்ண நிச்சயமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவ்வளவுதானே, என் கல்யாணத்தை பார்க்கணும் தானே உன் ஆசை. என்னம்மா நீ இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். நீ வா, நம்ம வீட்டுக்கு போவோம். அந்த ஜோசியர் பேர் என்னம்மா? யாரோ ஒருத்தர், அந்த சத்திரப்பட்டிக்காரர் தானே? அந்த ஆளை வர வச்சு என் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிடுவோம்மா. அம்மா, உன் மனசுக்குள்ள என்னென்னலாமோ போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்க. அது எதுன்னு தெரிஞ்சாலும் அதை சரி பண்றத பத்தி யோசிப்ப. ஏதாவது முயற்சியாவது பண்ண இல்லம்மா. இப்படி கண்ணை கூட திறக்காம இருந்தா நான் என்னம்மா பண்ணுவேன்? அம்மா, இது ஆஸ்பத்திரி. இங்கெல்லாம் வந்தோமா, வைத்தியம் பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே டேரா போட்டுடலாம் பாத்தியா? விட மாட்டேன். வந்துரு. இங்க பாரு, கொலை வெறி ஆயிப்போயிரும் பாத்துக்க. எந்திரிச்சு வாம்மா, வாம்மா, சொன்னா கேளுப்பா, வாம்மா. மாமா, எந்திரிமா. ஐயோ,
போய் பேச்சு கொடுத்தா எந்திரிச்சு உட்கார்வாங்கன்னு சொன்னல, அவங்க கண்ணை கூட அசைக்க மாட்டேன்ட்டாங்க. பேசின உடனே ரியாக்ஷன் இருக்காதுமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கார்த்தி மாமா பேசினதுமே லேசா அத்தை விரல் அசிச்சாங்க. அப்படியா அண்ணே? என்னென்ன பேசுன? என்னையும் முசி உள்ள கூப்பிட்டுருக்கலாம்ல. எங்கடா வீடு முழுக்க பட்டாம்பூச்சி மாதிரி சுத்திக்கிட்டு கிடந்தது. இப்படி படுத்த படுக்கைய பாக்குறப்ப ஒரு நிலைமையில யோசிக்க மாட்டேங்குது. சரியாயிடும் மாமா. இதே மாதிரி தினமும் காலையிலயும் சாயந்தரமும் பேசிட்டு இருந்தா மெது மெதுவா அத்தைக்கு ஞாபகம் வந்துரும். நெசமாவா ஐசு? மாமா ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், பேஷண்ட் நேம் ஜெயலக்ஷ்மி. எந்த வார்டுன்னு செக் பண்ணி சொல்றீங்க? 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஐசியூல இருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. எங்க இங்க ஜெயலக்ஷ்மியோட அட்டெண்டர் யாருங்க? சொல்லுங்க மேடம். உங்களை சீஃப் டாக்டர் வர சொன்னாரு, பார்த்து பேசணுமா? டாக்டர் இப்ப எங்க இருப்பாரு? செகண்ட் ஃப்ளோர்ல. சரி, சரிங்க சார். நான் பாக்குறேன். ஒன்னும் இல்லடா, நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க இரு. மர்மோனே ஒரு நிமிஷம். ஐசு, நீயும் மாமியும் கூட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. இல்ல வேண்டாம் அத்தை. ஐசு, நீ இங்கே இருந்து பாத்துக்கோ, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கு இல்ல மர்மோனே, டாக்டருக்கு பேசுறது நம்மளுக்கு எதுவுமே புரியாது. இந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும்ல, அதுக்கு தான் நீயும் போகல. பரவாயில்ல அத்தை, எனக்கு புரியுற மாதிரி நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இருடா வந்துடுறேன். இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்க? உட்காந்து தொலை. உட்காரு. பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. வா. மதினி, வாங்க மதினி. மதினி, அம்மாக்கு தலையில பெரிய கட்டா போட்டிருக்காங்க மதினி. அம்மா 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 கண்ணே திறக்க மாட்டேன்றாங்க மதினி. சரி, அழாத, நீ அழாத. ஒண்ணும் இல்ல, வந்து பாருங்க மதினி. பார்க்கலாம், வாங்க. அழாத. இந்த பிள்ளை சோபனா, என்னத்த நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? எங்க அம்மாவளை யாரும் பார்க்க வேண்டாம், கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பு. குழந்தைங்க கிட்ட பகையை வளர்த்து விடுற மாதிரி பேசாதீங்க. ஓஹோ, உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் எங்களுக்கு செஞ்ச நல்லதுக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு யாக வேணா வளர்க்கட்டுமா? நான் ஜெயலட்சுமிக்கு அடிபட்டதை கேட்டு மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கேன். சண்டை வேண்டாமே. சண்டை போடுறேனா? உங்க கூடலாம் சண்டை போடுறதுக்கு நீங்க எனக்கு ஒட்டா உறவா? கண்டவங்களாம் வந்து எங்க மதனியை வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு எங்க மதனி ஒன்னும் பொறுக்காட்சி கிடையாது. கிளம்புங்க. அத்தை, ஜோதி மதனின்னா அம்மா குசுரு. அவங்க உள்ள போய் அம்மாவை பார்த்துட்டு வரட்டுமே. நீ சின்ன பிள்ளை, வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது.
அங்க ஒரு கிழவி கிடக்கால, இதுங்க ரெண்டத்தையும் வேவு பார்க்கத்தான் அனுப்பியிருப்பா. ஏன் உங்க அம்மாவை கொலை கூட பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். யார் கண்டா? ஏங்க, இல்லாததெல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பேசாதீங்க. எதுக்கு கற்பனை பண்ணி பேசணும்? உண்மையை தானே சொல்றோம். உங்க குடும்பம் கொலகார குடும்பம் தானே. உங்க குடும்பத்தை பத்தி தெரியாதே. அத்தை, ஹாஸ்பிடல் கத்தி பேசாதீங்க. மத்த பேஷண்ட்டுக்கெல்லாம் தொந்தரவா இருக்க போகுது. அவங்க போய் பாத்துட்டு போட்டு விடுங்க. லூசு கழுதைகளா, உங்களுக்கு எல்லாம் சொன்னாலும் புரியாது. ஐசு, நீ போய் உன் மாமனை கூட்டிட்டு வா. என் மருமகன் வந்து சங்கம் பிடிக்கும் போதா தெரியும். ஐசு, நீங்க யார வேணாலும் வர சொல்லுங்க. அவன் வந்தா மட்டும் என்ன? ஜோதி, பேசாம இரு. டியூட்டி டாக்டர் வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும் சார். 1 second ப்ளீஸ். இங்க டாக்டர் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் போங்க. நடந்த எல்லா பிரச்சனையாலையும் 2 குடும்பமும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன பாதிப்பு? நான் தான தாலி ஏத்திருக்கேன். என் பொண்ணுல அப்பா இல்லாம வளர்ந்திருக்கா. சரசு, பாத்தியானே ஒண்ணு தெரியாதவளுக மாதிரி நடிக்கிறாளுங்க. விடுமா, பழசெல்லாம் பேசி இப்ப என்னம்மா பிரயோஜனம்? அவங்க போய் பார்க்கட்டும். என்னனே புரிஞ்சுதா பேசுறியா? 2 பேரும் கூட படிச்சவங்க. ஸ்நேகிதிய பார்க்கறதுக்கு அவங்க வீட்ல இருந்து எப்படி சமாளிச்சு சிரமப்பட்டு வந்திருக்காங்களோ. தடுக்க வேண்டாம். உன் மதனிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான். போங்க, போய் பாருங்க. வாங்க மதனி, வாங்க. அண்ணே, இவளுகளை நீ வேணா நம்பு, நான் நம்பவே மாட்டேன். ஆஸ்பத்திரில இருந்து வெளியில போற வரைக்கும் அவளுக்கு ஏன் கண் பார்வையில தான் இருக்கணும். பேசுங்க. நாம ஏதாவது பேசினாதான் அம்மாக்கு ஞாபகம் திரும்ப வரும்னு டாக்டர் சொன்னாரு. பேசுங்க மதனி. ஜெயா, ஜெயலட்சுமி, நான் சீதா வந்திருக்கேன்டி. கண்ணு தர என்னை பாருடி. மேல வண்டியை ஏத்த எந்த படுபாவிக்கு மனசு வந்துச்சு? இப்படி கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டானு. ஆனா அவனை கூட நீ திட்ட மாட்டல்ல? நல்லா இருடான்னு தானே சொல்லுவேன். நான் உங்ககிட்ட எம்பிட்டு தடவை சொல்லியிருக்கேன், திகட்ட திகட்ட உசுருக்குள்ள அன்ப சுமக்காதேன்னு. கொஞ்சமாவது கோபதாபத்தையும் வச்சுக்கடின்னு. யாரு கண்ணு பட்டுச்சோன்னு தெரியலையே. அழாத. தைரியமா இருமா. ஜோதி, இங்க வா. நீ எதையாவது பேச அத்துக்கிட்ட. நான் எப்படிம்மா? பேசு ஜோதி. எனக்கு அவ கண்ணு திறக்கணும். எப்பவும் போல பேசணும். இவ முகத்துல சிரிப்பு பார்க்கணும். நீ பேசுடி. அம்மா, நான் ஒரு 2-3 தடவை தான் பார்த்திருப்பேன். நான் பேசினா எப்படிம்மா? மதனி, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. அம்மாக்கு நீங்கன்னா உசுறு மதனி. தயவு செஞ்சு ஏதாவது பேசுங்க மதனி. பேசுங்க மதனி.